எல்லாருக்கும் வணக்கம். மழை டயத்தில் ஏதாவது பச்சி போண்டா வடை இந்த மாதிரி சூடாக சாப்பிடணுன்னு தோணும். அது நான் இப்போ வீட்டில் சுலபமான முறையில் முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் கறி மசாலா, உப்பு 1/2 ஸ்பூன். இதையெல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கணும். இதில் தண்ணியை கலந்துட்டிங்கன்னா முட்டையில் ஒட்டாது. அதனால திக்காகவே கலக்கணும். இட்லி மாவு பதம் கலக்கணும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை பாதியாக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் முழுசாக போடுறதுனா போடலாம். ஆனால் முழுசாக போடும்போது அதை கீறி போட்டால் தான் உங்களுக்கு முட்டை வெடிக்காது. அதனால கீறி போடுங்க. இப்போ கட் பண்ண முட்டையில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக தூவி விட்டுக்கணும். முட்டையை மாவில் நனைக்கும் போது இப்படி மஞ்சக்கரு பிடிச்சிக்கணும். இல்லைன்னா மஞ்சக்கரு வெளியில் வந்துடும். இப்போ முட்டை வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MP3 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். வீட்டில் முட்டை போண்டா செய்து காட்டுறேன். சொல்லி காட்டுறேன், சொல்லி தரப்போகிறேன். Day 3, day 4. சொல்ல மறந்துட்டேன். நான் 4 முட்டையை வேக வச்சு உடச்சி முட்டையோட எடுத்து வச்சிருக்கேன். உடச்சி முட்டையோட எடுத்து வச்சிருக்கேன். ஆஃப் பண்றீ